அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ராஜேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நிறைய பேருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னு தெரியறது இல்லை. மேலும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக மாற முடியும் அப்படின்ற விஷயங்கள் தெரியல. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோஸில். இங்கே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்ரெடி ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வச்சுருப்பாங்க. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்களுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய சேல்ஸில் ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கம்பெனி ஆல்ரெடி ஒரு அஃபிலியேட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னால், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரொமோஷன் அப்படின்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வெப்சைட்டில் பண்ணலாம், இல்லை பிளாக் மூலமாக பண்ணலாம், வீடியோஸ் மூலமாக பண்ணலாம், சோஷியல் மீடியாஸ் மூலமாக பண்ணலாம், இல்லை அதர் மீடியாஸ் மூலமாக நம்ம என்ன சொன்னால் அந்த ப்ராடக்டை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அஃபிலியேட் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் தாராளமாக வாங்குவாங்க. இங்கே இந்த அஃபிலியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக வந்து பார்த்தோன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கூப்பன் கோடு மூலமாகவோ இல்லை இந்த லிங்க் மூலமாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதன் மூலமாக வரக்கூடிய சேலில் இருந்து ஒரு கமிஷன்ஸ் வந்து நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணக்கூடிய நபருக்கு வந்து அந்த மேனுஃபேக்சர் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மர்ச்சன்ட் இல்லைன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த அஃபிலியேட் மார்க்கெட் மூலமாக இந்த அஃபிலியேட் பண்ணக்கூடியது எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலிமா வந்து சொல்லி கேட்டால் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் ஆகிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் அப்படின்ற ப்ராப்பரான முறையில் ட்ராக் பண்ணி அதற்கான பே அவுட்டை வந்து கரெக்டான முறையில் கொடுத்து முடிப்பாங்க. ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன மாதிரி பெனிஃபிட்னா, ஒரு மர்ச்சன்ட் இல்லைன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோன்னு சொல்லிக்கிறேன் நல்ல நல்ல லீட்ஸ் கிடைக்குது வித்தவுட் இனிஷியல் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டும் இல்லாமல். அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய லெவலில் ஒரு இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய இல்லை ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ணி அதை தான் கொண்டு போய் சேல் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் ஒரு பாசிவ் இன்கமாக அவருக்கு ஒரு வருமானத்தை ஜெனரேட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்டை குறித்த எல்லா நாலேஜுமே அவருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த அஃபிலியேட் பண்ணுறவங்க மூலமாக கிடைச்சிருது. அதனால அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குதுன்னா ஒரு நல்ல ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷத்தில் அவருக்கும் இந்த விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக வந்து பெனிஃபிட் வந்து ஷேர் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன் இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதிகமான நபர்களுக்கு இது தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி முறையெல்லாம் யூஸ் பண்ண சொல்லிங்க நமக்கு பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ நல்ல ஒரு பிஸ்னஸை வந்து நம்மளால் சூஸ் பண்ணி கொண்டு போக முடியும். வாழ்க வளமுடன், சிந்தைகள் பெரிதாகட்டும். நான் உங்களோட ராஜேஷ். அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸ்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் இணைஞ்சோம்னு சொல்லிக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்படும். நம்மளோட லைஃபும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.